மீண்டும் ஒரு சுதந்திரம். மது இல்லா இந்தியா. நாடு சுதந்திரம் அடைந்து 78வது ஆண்டை கொண்டாடும் வெற்றி கொண்டாட்டத்தில் இந்தியா. இருப்பினும் இன்னும் சில இடங்களில் அந்த வெற்றி கொண்டாட்டம் முழுமையாக நிறைவேறவில்லை என்பது உண்மையே. இன்னும் வீட்டில் கூட சுதந்திரமில்லை சில பெண்களுக்கு. குடித்துவிட்டு உடம்பை கெடுத்து கொண்டு வரும் ஆண்களும், பெண்களை அடித்து துன்புறுத்தும் சில ஆண்களும், இருப்பினும் அவர்களை காக்க தான் சேர்த்து வைத்த தனக்கு பரிசாக தந்த அத்தனையையும் விற்று மருத்துவம் பார்க்கும் அவல நிலை சில பெண்கள் வாழ்க்கை. தன் பிள்ளையின் கணையத்தை வெட்டி எடுத்து தன் கணவனை காப்பாற்றும் பெண்களும் வாழும் பூமி இது. தன் கிட்னியை தந்து தன் கணவனை காப்பாற்றும் பெண்களும் வாழும் பூமி இது. தெரியாமல் செய்தால் தப்பு, தெரிந்தே செய்தால் தவறு. வேண்டுமென்றே தன் குடும்பத்தை காக்க வேண்டிய கடமையை மறந்து தன்னை நம்பியவர்களை அனாதைகளாக மாற்றும் உயிரில்லை மதுபானம். பல உயிர்களை கொல்லும் மதுபானம். மீண்டும் ஒரு போராட்டம். சுதந்திரம் வேண்டும். மது இல்லை இந்த பூமியில். நிரந்தரமாக மகிழ்ச்சியும் குழந்தைகளின் சிரிப்பும் விளையாட்டும் உலகமெல்லாம் பரவ இந்தியா அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி வல்லரசு ஆக மாறும். மாற்றத்தை உருவாக்குவோம். மனித மனங்களில் மாற்றம் வந்தால் மனித சமுதாயமே மாறும். மனித விஷசாராய மரணத்தை தடுப்போம். மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வோம். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். ஜெய்ஹிந்த். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா பொண்ணு அலப்புறைகள் வேறொரு கவிதையில் சந்திக்கலாம். அனைவருக்கும் இனிய 78ஆம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.